வெல்கம் டு மாஸ்லமி கிச்சன். பாதாம் கீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்ரு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், சர்க்கரை, குங்குமப்பூ, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நெய் ஊற்றி வறுத்துக்கிறோம். இந்த வறுத்த முந்திரியை பாலெல்லாம் காய்ச்சி கடைசியாக மேலால் தூவுறதுக்காக வேண்டி பாதாம் பருப்பை நைஸாக அரைச்சிக்கிறோம். பாதாம் பருப்பு, ஏலக்காய். இப்போ பாதாங்கீர் செய்யறதுக்கு 1 லிட்ரு பால் ஊற்றுறோம். குங்குமப்பூ இது பாதாம் பருப்பை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். பாதாம் பருப்பு, ஏலக்காய், பாதாம் பருப்பு, குங்குமப்பூலாம், ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா பதம் வந்துடுச்சு. சர்க்கரை ஒரு 10 ஸ்பூன் போட்டுக்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பாதாங்கீர் ரெடி. இதை இப்போ நம்ம நல்லா கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெயில் காலத்துக்கு உண்டான பாதாங்கீர் செஞ்சுருக்கோம். உடம்புக்கு சத்து, குளிர்ச்சி. இது நான் செய்முறை காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே பார்த்து செய்யுங்க. குழந்தைங்களுக்கு லீவையும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், உடம்புக்கு சத்துள்ள பாடகம் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை சூடு ஆறினோன்னே ஃப்ரிட்ஜரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம ஆஃப்டர் மீல்ஸு சாப்பிட்டோம்னா, இப்போ நைட்டு சாப்பிட்டு கூட ஒரு டம்ளர் ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் குடிக்கலாம். அதேமாதிரி நாளைக்கு காலையிலையும் ஆஃப்டர் மீல்ஸ் கொடுக்கலாம். ஆஃப்டர் டிஃபனுக்கு அப்புறம் கொடுக்கலாம். ஒரு 11 மணி வாக்கில் ரொம்ப நல்ல ஜில்லுன்னு இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது மாதிரி பாதாங்கீரை செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. குழந்தைங்கள லீவில் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கோங்க.